கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6, 7, 8, 9 அதிகாரங்களிலே ஜலப்பிரளயத்தை பற்றியான நோவாவின் நாட்கள் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே அக்கிரமம் பெருகினதினாலே ஆண்டவர் இந்த பூமி மேல் கோபம் கொண்டு இந்த பூமியை அழிக்க அவர் தீர்மானிக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்தபடினால் நோவாவும் குடும்பத்தையும் காக்கும்படி, அவரோடு கூட மிருக ஜீவன்களை காக்கும்படி கர்த்தர் ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் பெரிய ஜலப்பிரளயத்தை பூமியில் வரப்பண்ணுகிறார். அப்பொழுது நோவாவும் அவனோடு கூட பேழைக்குள் இருந்தவர்கள் மாத்திரம் மாமை காக்கப்பட்டார் என்று சொல்லி மற்ற எல்லாம் இந்த பூமியிலே நிக்கிரகமாயன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அதற்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு அருமையானவர்களே, எப்படி நோவாவும் அவனுடைய குடும்பமும் அவனோடு கூட மற்ற எல்லாம் பேழைக்குள் வைத்து பாதுகாக்கப்பட்டதோ, அப்படியே ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு இப்படியா சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு போவிலானால், பிதாவே, இவர்கள் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். ஆகவே எப்படி நோவாவும் குடும்பமும் வேலைக்குள் வைத்து பாதுகாக்கப்பட்டதோ, அதே போல நாம் எல்லோருமே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால் எந்த விதமான காரியங்களோ நம்மை ஒரு நாளும் சேதப்படுத்த முடியாது. சேதப்படுத்துவதற்கு எதற்கும் நம்மேல் அதிகாரம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறீர்கள், நாம் அவருக்குள்ள இருக்கிறோம், அவர் தேவனுக்குள் இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியமும் நம்மை ஒருபோதும் சேதப்படுத்த முடியாது. அப்படி என்றால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வேதம் சொல்லுகிறது 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நோவாவை கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி, அப்படி நினைவு கூர்ந்து ஆண்டவர் செய்த காரியங்கள் என்ன? எது இந்த பூமியிலே அழிவை உண்டாக்கினதோ, வேதம் சொல்லுகிற 2ஆம் வசனத்திலே ஆழத்தின் ஊற்றுகளும் வானத்தின் மதகளும் எல்லாம் அடைபட்டன. அப்படி என்றால் இந்த பூமியை நிக்கிரமம் பண்ணின ஜலப்பிரளயம் எல்லாம் நிறுத்தப்பட்டது, வானத்தின் மதங்கள் அடைக்கப்பட்டன, ஆமை எல்லாம் சரி செய்யப்பட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் அவருக்குள் இருக்கிறோம். அவர் நம்மளை நினைவு கூர்ந்திருக்கிறபடினால் நிச்சயமாக இந்த உலகத்திலே நம்மை போல பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்கிறவர் யாரும் கிடையவே கிடையாது. நம்மை தேவன் கண்மணி போல பாதுகாக்கிறார். ஆகவே ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்கள் தைரியமாய் எங்கு சென்றாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன் என்ற அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு செல்லுங்கள். உங்கள் காரியம் ஜெயமாய் முடியும். நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை வைத்து நீர் பாதுகாத்து வருகிற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.